Hello friends, good morning everyone. ஸோ வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று பொறுத்த வரைக்கும் ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் கூட ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒன் சைடு மார்க்கெட் தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் அதாவது ஈவினிங்க்கு மேலே நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரோட க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து என்னமா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா, நேற்று க்ளோஸ் ஆன அதே இடத்துல தான் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பை எடுக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கூட ஆல்ரெடி பிரேக் அவுட் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு 3 விக்கை வச்சு டிரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துலயே பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு, அதாவது ஒன் டேல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. மறுபடியும் இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக வந்து பை எடுக்க தான் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ செல்லிங் கொஞ்சம் அப்படி இப்படியே இருந்தால் கூட மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரது தான் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி டபுள் பாட்டம் சப்போர்ட்டும் நல்லாவே இருக்கு. ஸோ இதையும் இந்த தடவை பிரேக் அவுட் பண்ணால், அதாவது இன்னைக்கு ஹையை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இந்த ஹை இல்லைன்னா இதை தாண்டி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு ஸ்விங் டார்கெட்டா யூஎஸ் ஆயில்ல எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா $66 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ். இன்னொரு கிட்டத்தட்ட இப்போ வந்து 62.5 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு $3.5 பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இந்த பேட்டர்ன் படி இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட பிரேக் அவுட் பாயிண்ட், ஒரு பை சைடு பிரேக் அவுட் பாயிண்டே நம்ம பார்க்கலாம். ஏன்னா செல்லிங்கிறது கொஞ்சம் வந்து ரிஸ்க் தான். ஸோ பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 5504. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 5582 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 582 ஆனால் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்துக்கலாமே தவிர, பட் ஸ்டார்டிங்லேயே செல்லிங் ஆகுமாங்கிறது 50-50 சான்சஸ் தான். ஸோ 50-50 சான்சஸ் தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இன்னும் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கல. ஸோ அதனால 5504ங்கிறது பை சைட் பிரேக் அவுட். ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு வேணா 5582 வந்துட்டு கூட ஸோ நமக்கு வந்து 215 மினிட்ஸ் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகெயின் வந்து 5504 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஓகே, இதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம்? இந்த 5504க்கு கீழே ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் 5428 வந்தாதான் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல செல்லிங்கிறது நமக்கு வந்து டவுட் தான். கீழே ஓப்பன் ஆனால் கூட அகைன் வந்து இந்த பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இப்போதான் நம்ம யூஎஸ் ஆயில வந்து ட்ரெண்ட் லைன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் ரெண்டு பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு அது ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி டபுள் பாட்டம் சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து பை சைடு தான் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால 5504ங்கிறது பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட், 5582ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 5428ங்கிறது தான் ஸோ நமக்கான இன்னைக்கான சப்போர்ட் ஜோன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் சேனல் பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 276லேருந்து 281 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 86 பாயிண்ட்ஸ் பக்கம் அப்சைட் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 271.4. ஸோ இதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் செல்லிங் வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் 271.4க்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ இந்த இடத்துல ஒரு 4 பாயிண்ட்ஸ் பக்கம் செல் ஆகி மறுபடியும் 267.1ங்கிறது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு பார்க்கலாம். கோல்டு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுத்திருந்தது, பேரலல் சேனல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரலல் சேனல் பிரேக் அவுட் பண்ணிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது எத்தனை டாலர் அப்படின்னா ஒரு $100 to $150 வரைக்கும் கோல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் 3436லேருந்து கிட்டத்தட்ட ஒரு $200 வரைக்கும் ஒரு அப்சைட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதை அடுத்தடுத்து பிரேக் அவுட் பண்ணால் 3700 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்டில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹை போயிடுச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங்னா என்னன்னா, நல்ல ஒரு ஹை போனதுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ணிடுவாங்க. செல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் வந்து வேகமாக வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவாங்க. பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது.
பெரிய அளவுலலாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கலை. இன்னும் ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் வந்தால் தான் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர, ஸோ இப்போதைக்கு கோல்டு வந்து $3,700 கூட வரதுக்கான சான்சஸ் வந்து கூடிய சீக்கிரத்திலே இருக்கு. ஓகே, சில்வர்னு சொல்ல தேவையில்லை. சில்வர் வந்து பிரேக் அவுட் தான் நேற்று வந்து ஹை. ஸோ இந்த இடத்த 41.47 பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா, ஸோ அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் வந்து லோவாக பிரேக் அவுட் பண்ணால், ஸோ நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த லோ, ஸோ காப்பரோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து இந்த ஜோன் 896.50. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பைங்கிறது 50-50 சான்சஸ் தான். ஸோ 896.50ங்கிறது ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 875.20, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.